ஜெய் ஸ்ரீராம். இப்ப வரக்கூடியதான ஜூன் மாசம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஸ்ரீரங்கம் அதுல இருக்கக்கூடியதான GSRK கல்யாண மண்டபம் மூலத்தோப்பு தெருவில் மேலூர் ரோட்ல ஸ்ரீரங்கத்துல இருக்கு. அந்த கல்யாண மண்டபத்துல வச்சு 7 நாட்கள் பெரிய நிகழ்ச்சி நடக்க போறது. இந்துக்களின் ஞான உதய மாநாடு அப்படின்னு இந்த மாநாடுக்கு பேர். ஞான உதயம் அப்படின்னு சொன்னோமானா பகவான் கீதையில கண்ணபிரான் சொல்றார், எது ஞானம் அப்படின்னா பகவத் தத்துவ ஞானம் தான் ஞானம். அந்த ஞானம் யாருக்கு வந்துருத்தோ அவளுக்கு இதே ஜென்மாவிலேயே மோட்சம் வீடு அடையலாம் அப்படின்னு கீதையில சொல்றார். அந்த பகவத் தத்துவ ஞானம் அப்படிங்கிறது எங்கேயாவது வேதாந்தங்கள்ல போய் நம்ம தேடி கண்டுபிடிச்சு நம்மளா படிச்சோ கேட்டோ புரிஞ்சுன்ற முடியாது. அப்படிங்கிறச்சு இந்த விஷயங்கள் வேதாந்தங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு சகல சாஸ்திரங்களையும் சொல்லப்பட்டதான இந்த பகவத் தத்துவ ஞானத்தை எல்லா இந்துக்களும் அடையணும். நம்ம சனாதன தர்மத்துல வந்ததான இந்துக்கள் எல்லாருக்கும் பொதுவான இந்த ஞான உதய மாநாடு அப்படிங்கிறது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது ரொம்ப படிச்சதான மகா பண்டிதர்கள், வேதாந்தங்கள்லாம் கரகண்டவர்கள், சகல சாஸ்திரத்தின் கரகண்டவர்களான மகா பெரியவர்கள்லாம் இதுல பேச போறா. ஆனா சுத்தமான தமிழ்ல எல்லாருக்கும் எளிமையா புரியுற மாதிரி அவ பேச போறா. அதனால எல்லா ஜனங்களும் வரலாம். இது குறிப்பிட்ட ஜாதி, இனம், மொழி எந்தவித பேதமும் இல்லாத எல்லாரும் உட்காந்து அதை கேட்டு அந்த ஞானத்தை பெற்று அது மூலமா எல்லாருக்கும் இந்த சம்சாரத்துல இருந்து மோட்சம் அடையறதுக்கான ஒரு பெரிய பாக்யோதயமாக அமைய போறது இந்த மாநாடு. இது இந்துக்களின் ஞான உதய மாநாடுன்னு பேரு. இதுல ஒவ்வொரு வேதத்துல இருக்க சொல்லக்கூடியதான சகல விஷயங்களும் பேச வரப்போறா. யார் யார் என்னென்ன தலைப்புல பேச போறாங்கிறத பத்தி இப்ப சொல்லிட்டு வரேன், அதை தெரிஞ்சுக்கலாம். இதுல பிரம்மஸ்ரீ மாதவ கணபாட்டிகள் அப்படின்னு இருக்கார் சென்னையில, பெரிய வேத விற்பன்னர். அவர் ரிக்கு வேதத்துல சொல்லக்கூடியதான பகவத் தத்துவ ஞானத்தை சொல்றார். யஜுர் வேதத்துல சொன்னதான விஷயத்த ஸ்ரீமான் வாசுதேவாச்சாரியர் சுவாமி அப்படிங்கிறவர் பேசுறார். அதுக்கு சாம வேதத்தினுடைய பகவத் தத்துவ ஞானத்தை பிரம்மஸ்ரீ நீலபால சர்மா அப்படிங்கிறவர் பேசுறார். அதர்வண வேதத்துல சொல்லப்பட்ட விஷயத்த டாக்டர் VS கருணாகராச்சாரிய சுவாமி சொல்றார். அதே மாதிரி உபனிஷத்துகள் 10 உபனிஷத்துகள் முக்கியமா வேதத்தினுடைய சிரோபாகமா தலைப்பகுதியா இருக்கு. அத ஸ்ரீமான் விஷ்ணு சித்தன் சுவாமி அப்படிங்கிறவர் அவர் சொல்ல போறார். அது 5 உபனிஷத்தை அவர் சொல்றார். மற்றொரு 5 உபனிஷத்தை வேலுக்குடி ரங்கநாதன் சுவாமி அவர் சொல்றார் 5 உபனிஷத்துக்கு. இதை தவிர்த்து வேதத்துக்கு 6 அங்கங்கள் இருக்கு. சிக்ஷை, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தசு, ஜோதிஷம் அப்படின்னு 6 சாஸ்திரங்கள் இருக்கு. அதுக்கு வேதாங்கங்கள்னு பேரு. அந்த 6 சாஸ்திரங்களையும் பகவானுடைய தத்துவத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கோ அத நம்ம மெட்ராஸ்ல இருக்கக்கூடியதான, சென்னையில இருக்கக்கூடியதான சம்ஸ்கிருத காலேஜ்ல பெரிய ப்ரொஃபஸரா இருக்கக்கூடிய டாக்டர் உமாபதி சர்மா அப்படிங்கிறவர் சொல்றார். அதுக்கடுத்து ஸ்மிருதிகளாகிய கர்ம காண்டங்கள்ல என்னென்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதான பகவத் தத்துவ ஞானத்தை நம்ம ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடியதான சகல யாகங்களையும், சாஸ்திரத்தை சொன்ன சகல யாகங்களையும் சாட்சாத்தா பண்ணின பிரம்மஸ்ரீ பி கேசவ வாஜபேயர் அப்படிங்கிறதான ஒரு பெரிய வித்வான் அவர் சொல்ல போறார். அதுக்கு அடுத்தது பாஞ்சராத்திர ஆகமத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத தேரந்தூர் ஸ்ரீராமன் பட்டாச்சாரியர் சொல்ல போறார். வைகானச ஆகமம் அப்படின்னு எடுத்துட்டோமானா அதுக்கு டாக்டர் முத்து பட்டாச்சாரியர் வைகானச ஆகமத்துல சொன்ன விஷயத்த சொல்ல போறார். அதுக்கடுத்து ஸ்ரீ ராமாயணம், இதிகாசங்கள்ல முக்கிய ராமாயணம். அந்த ராமாயணத்தை சென்னையிலேருந்து திருவல்லிக்கேணியில டாக்டர் MA வெங்கடகிருஷ்ணன் சுவாமி அவர் சொல்றார். அதே மாதிரி ஸ்ரீ மகாபாரதம் முக்கியமான அடுத்த இதிகாசம், அத ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியதான ஸ்ரீமான் உவே பராசர பத்ரி பற்ற சுவாமி சாதிக்க போறார். அதுக்கடுத்து ஸ்ரீ விஷ்ணு புராணம், புராணங்கள் 18. அதுல விஷ்ணு புராணம், பாகவத புராணம், இதுல ஸ்ரீமான் உவே பரவஸ்து வரதராஜன் சுவாமி சொல்ல போறார். அதுக்கு அடுத்தது ஸ்ரீ வராக புராணம், ஸ்ரீ காருட புராணம், இத ஸ்ரீமான் உவே விஜயராகவ ஐயங்கார் சுவாமி சொல்ல போறார். இதுக்கு அடுத்தது ஸ்ரீ பாத்ம புராணம், ஸ்ரீ நாரதிய புராணம், இது ரெண்டுத்தையும் டாக்டர் MAV மதுசூதனன் சுவாமி திருவல்லிக்கேணி அவர் சொல்ல போறார். அதுக்கடுத்து மாத்வ சம்பிரதாயத்தினுடையதான மத்வாச்சாரியுடைய சம்பிரதாயத்துல பெரிய வித்வானா இருக்கக்கூடியவர் விவேக் சூரிய ராவ் அப்படிங்கிறவர் காஞ்சிபுரத்துல அவர் 12 புராணங்கள்ல சொல்லப்பட்டதான சாரமான விஷயத்த சொல்ல போறார்.
இதுக்கு அடுத்தது 4000 திவ்ய பிரபந்தத்தை 2 பேர் சொல்ல போறா. அதுல ஸ்ரீமான் உவே KB தேவராஜன் சுவாமி 4000 திவ்ய பிரபந்தத்துல முதல் 2 ஆயிரங்கள் அதுல இருக்கக்கூடிய பகவத் தத்துவ ஞானத்தை சொல்ல போறார். அதுக்கடுத்து 3வது ஆயிரம் 4வது ஆயிரம் இதுல இருக்கக்கூடியதான 2000 சொல்லக்கூடியதான விஷயங்களை இங்க ஸ்ரீரங்கத்தினுடையதான பெரிய ஆச்சாரியராகிய ஸ்ரீனிவாசாச்சாரியர் சுவாமி, கபிஸ்தலம் ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி அவர் சாதிக்கிறார். அதுக்கடுத்து சங்க இலக்கியங்கள், தமிழ்ல இருக்கக்கூடிய சங்க காலத்து இலக்கியங்கள், திருவள்ளுவர் அருளி செய்ததான திருக்குறள் உள்பட பரிபாடல் முதலிய சகல விஷயங்களையும் எடுத்து அதுல சொல்லப்பட்டதான பகவத் தத்துவ ஞானத்தை ஸ்ரீமான் உவே அரவிந்தலோச்சனன் சுவாமி சொல்ல போறார். இதுக்கு அப்புறமா ஆதிசங்கரர், மத்வாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர் போன்ற ஆச்சாரியர்கள் அவாவா கிரந்தங்கள்ல அவாவா என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிற விஷயத்த முதல்ல ஆதிசங்கரர் சொல்லக்கூடியதான அவருடைய பாஷ்யத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிரம்மஸ்ரீ சந்திரசேகர சர்மா அப்படிங்கிறவர் சொல்ல போறார். அதுக்கு ராமானுஜர் பாஷ்யத்துல அவர் என்ன அருளி செய்திருக்கார் அப்படிங்கிறத ஸ்ரீமான் உவே தேகலீச ராமானுஜாச்சாரிய சுவாமி ஆகிய திருக்கோவிலூர் GR சுவாமிகள் அவர் சொல்ல போறார். அதுக்கு அடுத்தது தென்னாச்சாரிய சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தென்னாச்சாரிய சம்பிரதாயம், வடகலை சம்பிரதாயம்னு 2 இருக்கு. அதுல தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை பத்தி காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீ ராஜஹம்சம் சுவாமி அவர் சாதிக்கிறார். அதுக்கு அடுத்தது வடகலை சம்பிரதாயத்துல வேதாந்த தேசிகர் என்ன அருளி செய்திருக்கார் அப்படிங்கிறத APN சுவாமி ஆகிய அனந்த பத்மநாபன் சுவாமி அவர் சாதிக்கிறார். அதுக்கடுத்து மத்வாச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து எடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீமான் வெங்கடாச்சாரியர் அப்படிங்கிற ஒரு மாத்வ வித்வான் அவர் சொல்றார். அதுக்கடுத்து நிம்பார்க்காச்சாரிய சம்பிரதாயம், இதெல்லாம் வட இந்தியாவில் தோன்றின சம்பிரதாயம். அதுல நிம்பார்க்காச்சாரியர் சுவாமி என்ன சாதிக்கிறார் அப்படிங்கிறத பர்னூர் மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகளுடைய குமாரத்தியா இருக்கக்கூடிய ஸ்ரீமதி R சுபத்ராஜி அவ சொல்ல போறார். அதுக்கடுத்து ஸ்ரீ வல்லபாச்சாரியர் சம்பிரதாயத்துல வல்லபாச்சாரியர் என்ன சொல்றார் அப்படிங்கிற விஷயத்த காஞ்சி ஸ்ரீமான் உவே ஸ்ரீநிதி சுவாமி அவர் சொல்ல போறார். அதுக்கடுத்தது சைத்தன்ய மகாபிரபுடையதான சம்பிரதாயத்துல அவ என்ன சொல்றா அப்படிங்கிறத இஸ்கான் சம்பிரதாயத்தை சேர்ந்தவராகிய ஸ்ரீமான் முகுந்த மாதவதாஸ் அப்படிங்கிறவர் சொல்றார். ஸ்ரீ ராமானந்த சம்பிரதாயத்துல ராமானந்தர் சுவாமி என்ன சொல்றார் அப்படிங்கிறத பிரம்மஸ்ரீ R சந்தானராம சௌத்ரிகள் அவர் சொல்றார். அதுக்கடுத்தது ஸ்ரீ ஞானேஸ்வரர் பண்டரிபுரத்துல பண்டரிபுர பக்தாள்லாம் என்ன சொல்றா அப்படிங்கிறத கடைநல்லூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ துகாராம் கணபதி மகாராஜ் அவர் சொல்ல போறார். அதுக்கு அடுத்தது ஹிதஹரி வம்சர், சங்கர தேவர், சுவாமி நாராயணர் இவ 3 சம்பிரதாயத்தை அவ என்ன சொல்றா அப்படிங்கிறத நம்மளுடைய திருமாலிருஞ்சோலை கோமடம் ஸ்ரீமான் உவே பராசர பட்டர் சுவாமிகள் அவர் சொல்ல போறார். அதுக்கு அடுத்தது சங்கீதத்துல எடுத்துட்டோம்னா தியாகராஜ சுவாமிகள்ல இருந்து ஆரம்பிச்சு புரந்தரதாசர், அதுக்கப்புறமா மீராபாய், கபீர்தாசர் போன்ற தாசர்கள்லாம் என்னென்ன சொல்றாளோ அதெல்லாம் 2 பேர் பேச போறா. ஒருத்தர் ஸ்ரீமான் உவே எம்பார் R கஸ்தூரி சுவாமி, மற்றொருவர் நடாதூர் PT சேஷாத்ரி சுவாமி, இவா 2 பேர் சொல்ல போறா. இதுக்கப்புறமா எல்லாத்தினுடைய சுருக்கத்தை கோமடம் சுவாமி ஆகிய திருமாலிருஞ்சோலை அழகர் கோயில் கோமடம் சுவாமிகள் ஆகிய நம்ம பேச போறோம். இதுக்கு அடுத்தது ஹிந்து மதத்தின் பெருமை அப்படிங்கிற விஷயத்த ஸ்ரீமான் இரா நீலகண்ட சாஸ்திரிகள் கடையத்திலிருந்து அவர் பேசுறார். அது பிராமணர்களின் இன்றைய நிலை அப்படிங்கிற தலைப்புல தமிழ்நாடு பிராமண சங்கத்தினுடையதான தலைவர், ஸ்டேட் பிரசிடென்ட் அவர் ஸ்ரீமான் நாராயண ஐயங்கார் அவர் பேச போறார். அதுக்கு இந்து மதத்தின் இன்றைய நிலை அப்படிங்கிறத ஸ்ரீமான் கோலாகல ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் பேச போறார். ஹிந்து கோவில்களுடைய இன்றைய நிலை அப்படிங்கிறத தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அப்படிங்கிறவர் பேசுறார். அதுக்கடுத்து அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய சனாதன தர்மமாகிய இந்து தர்மத்தை எப்படி கொண்டு போய் செலுத்துறது அப்படிங்கிற விஷயத்த ஸ்ரீமான் உவே வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி அவர் சொல்ல போறார். இப்படியாக 5 நாட்கள்ல ஒரு நாளும் 8 மணி நேரங்கள் உபன்யாசங்களாக ஒரு 3/4 மணி நேரம் ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி நடக்க போகுது. இது ஏற்கனவே சொன்னதான ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியதான இந்த GSRK கல்யாண மண்டபம் மூலத்தோப்பு தெருவில் மேலூர் ரோட்ல ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல இருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் ஹிந்துக்கள் தரலணும். ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், எந்த ஜாதி மத இன மொழி பேதங்கள் கிடையாது, எல்லாரும் இருந்து கலந்துக்கணும். அதுல கலந்துட்டோம்னா இலவசம் தான். அங்க தங்கிக்கணும்ன்றவா தங்கிக்கலாம், அங்கேயே எல்லா வசதியும் இருக்கு. 3 வேளையும் விசேஷமான பிரசாதங்கள் உண்டு. இல்ல பிரசாதத்துக்கு என்ன பண்றது அப்படிங்கிற
விசாரமும் யாருக்கும் வேண்டாம். எல்லா ஏற்பாடுகளும் நடக்கிறது. இதை தவிர்த்து 9ஆம் தேதி அன்னைக்கு ஜூன் மாசம் மாலை பொழுதுல விசேஷமான திவ்யநாம சங்கீர்த்தனமாகிய பஜனை நடக்க போகுது. 10ஆம் தேதி சுவாமி ராமானுஜரே தன்னுடைய திருவடியில பூட்டிண்டு 1000 வருஷமா இருக்கக்கூடிய பாதுகை இருக்கு. அந்த பாதுகைய அந்த திருமாளிகையிலேருந்து புறப்பட்டு வந்து அங்க வந்து அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடந்து பிறகு மத்தியானம் வேளையில எல்லாருக்கும் இந்த அபிஷேக தீர்த்தமும் அந்த பாதுகையே எடுத்து எல்லாரும் சிரசிலையும் தலையிலையும் வைக்க போறது. அப்பேற்பட்ட பாக்கியத்தை அடையலாம். இந்த 7 நாள் மாநாடு ஸ்ரீரங்கத்தில் நடக்கிறதுல அத்தனை இந்துக்களும் திரண்டிருந்து வந்து பூர்ணமா 7 நாள் நடக்கிற இந்த வைபவத்துல எல்லாரும் கலந்துண்டு செவிக்கு உணவு ஆகிய இந்த விஷயங்களை கேட்டு பிறகு சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னு சொல்ற மாதிரி 3 வேளையும் வயிறார சாப்பிடறதுக்கான பிரசாதங்களுக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கு. எல்லாரும் அலைகடல் மாதிரி திரண்டு வந்து எல்லாரும் அனுபவிக்கிறதுக்காக வருக வருகன்னு எல்லாரையும் அழைக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம்.